மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள டீக்கடை ஒன்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த தீ விபத்து? பாலவேல், சென்னை OMR சாலை என்று சொல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் சோழிங்கநல்லூர் பேருந்து நிலையம் எதிரே இந்த மெட்ராஸ் காபி ஹவுஸ் என்ற ஒரு டீ கடை உள்ளது. இந்த டீ கடையில் திடீரென இன்று வழக்கம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்து கண்ணிமிக்க நேரத்தில் டீக்கடை முழுவதுமாக பரவி கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. டீ கடையில் இருந்த அனைவரும் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறினர். பின்னர் இது குறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் தெரிவித்தின் அடிப்படையில் சம்பவத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க முற்பட்டனர். ஆனால் தீயானது கொழுந்து விட்டு கடை முழுவதும் பரவியதால் தீயை முழுமையாக அணைக்க முடியவில்லை. தண்ணீர் தீர்ந்ததால் அந்த சாலையில் சென்ற தண்ணீர் லாரிகளை மடக்கி அதிலிருந்து தண்ணீர் எடுத்து மேலும் தீயை அணைப்பதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் தீயணைப்பு துறையினர். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் கரும்புகை வெளியேறி அந்த சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு ஒரு கண்ணெரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அங்கு உருவானது. இந்த OMR சாலை ஒட்டி உள்ள இயங்கி வந்த இந்த டீ கடையில் திடீரென நண்பகல் ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அங்கு நிலவியது. அது மட்டும் இல்லாமல் அந்த டீ கடை ஒட்டி பல்வேறு கடை இருந்த நிலையில் அந்த அனைத்திலுமே ஆட்கள் இருந்தனர். ஆட்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் ஏற்படவில்லை, எந்த ஒரு தீக்காயம் ஏற்படவில்லை. அதிர்ஷ்டவசமாக லேசான தீ விபத்து ஏற்பட்ட பின்னரே அனைவரும் அங்கிருந்து வெளியேறினர். பாகல், OMRல் டீக்கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.